அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. சிம்மராசிக்கு உண்டான பலன் 1/1/2024 சிம்மராசி என்ன நல்ல பலன்களை அனுபவிக்க காத்திருக்கிறது என்பதை பற்றி. நேர்களே, சிம்மராசியில் சிம்ம லக்னத்தில் மகம் பூரம் உத்திரம் என்ற 3 நட்சத்திரம் உண்டு. பொதுவாக சிம்மராசிக்கு அதிபதியான சூரியன் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார். அதே போல் இந்த சூரியனை குரு பகவான் 9 மேசத்திலிருந்து இந்த லக்னத்தையும் சூரியனையும் பார்க்குறதுனால பெரிய சிறப்பு நடக்க காத்திருக்குது. அடுத்து சிம்மத்துக்கு பிடிக்காத கிரகம், அதாவது சிம்மத்துக்கு எதிர்ப்பான கிரகம் யாருன்னா செவ்வாய் ஆயிரும். செவ்வாய் பொதுவாக 4, 7, 10 இருந்தது அப்படின்னா சிறப்பை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் பிறந்திருக்கிறத 1/1/2024 செவ்வாய் எங்கே இருக்காருன்னா அவரும் தனுசில் தான் இருக்கார். அப்போ சிம்மத்துக்கு அது 5ஆம் இடமாயிரும். அப்போ அந்த பஞ்சமஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல அந்த பாதகாதிபதியான செவ்வாய் பகவான் மிகுதியான சிறப்பை செய்ய காத்திருக்கிறார். அதனால் 1/1/2024 1/1/2025 இந்த வருடம் முழுமையாக உங்களுக்கு சுப செலவுகள் காத்திருக்கு. இப்போ சுப செலவுன்னா நான் சொல்கிறது உடல் ரீதியான சுப செலவு. அதாவது தன்னுடைய உடம்பில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து இனிமேல் நிம்மதியாக வாழ்கிறது, உடல் வியாதிகள் அத்து போயிடுறது. அப்போ இந்த சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்குறாருல்ல, அவர் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கணும்லங்க. அப்படின்னா சிம்மராசிக்கு சனி பகவான் ரோகாதிபதி சப்தமாதிபதி ஆயிடுவார். அதாவது 6 குடையவரும் 7 குடையவரும் ஆகி இந்த சிம்மராசியை அவர் பார்ப்பார். அப்போ இந்த 6ஆம் இடமான கொஞ்சம் எதிர்ப்பும், தொழிலில் சின்ன சின்ன தடங்களும், இந்த உடல் ரீதியான பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பிரச்சனையை பரம்பொருள் சனி பகவான் பார்க்குறதுனால தான் இதில் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுது. இப்போ சுகஸ்தானத்தில் சுக்கிரன் போய் உட்கார்றாரு. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதனும் 4ஆம் இடத்துல இருக்கிறார். தனகாரகன், தொழில் கிரகம், முயற்சி கிரகம் 4ஆம் இடத்துலேருந்து இந்த வருஷம் இயங்கிறதுனால தனஸ்தானாதிபதி லாபாதிபதி 4ஆம் இடத்துல வக்கரமாய்த்தான் இருக்கார். அப்போ அது என்ன செய்யுங்க அப்படின்னா 4ஆம் இடமான வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் இது சம்பந்தமான நிலையில் சுப செலவுகளை உண்டு பண்ணும். இப்போ வண்டி கொஞ்சம் பழுதானவங்க இதை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கிறது, உடல் ரீதியான சின்ன சின்ன தொந்தரவுகள் உள்ளவங்க அது சிறப்பாகிக்கிறது, இந்த மாதிரி பேசலாம். அடுத்து ஃபஸ்ட்டு அதில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம். மகம் 1, 2, 3, 4 பாதமே அந்த சிம்மராசியில் வரும். அப்போ இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன சம்பந்தமாக ஒரு சில சின்ன தடுமாற்றம். அது எதனால் வருது அப்படின்னா நிலம் வாங்கிறதுனால. நிலம் அடுத்து அந்த கேது பகவான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. கேது ஸ்டாரில் தான் இந்த வருஷம் உதயமாக இருக்குது. அப்போ நில சம்பந்தமான பிரச்சனைகளையும் வீடு வண்டி வாகன சம்பந்தமான நிலைகளையும் கொஞ்சோண்டு பிரச்சனைகளை சந்தித்து தான் நம்ம வெற்றி அடைய வேண்டியதாக இருக்குது. அப்போ கேது 2ஆம் இடத்துல சித்திரை நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ ஒரு போட்டியில் கலந்து வெகுபாடுபட்டு வெற்றி நிச்சயம். அதாவது சிம்மராசிக்கு அவங்க நினச்ச நிலையில் வெற்றி அடைஞ்சிருவாங்க. அந்த வெற்றி அடையிறதுக்காக கொஞ்சோண்டு போராட வைக்கும். என்னங்கய்யா இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, கொஞ்சம் போராட வைக்கிங்கிறீங்க அப்படின்னா சூரியன் 5ல் குரு சூரியனை பார்க்குறாரு, லக்கணத்தை குரு பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் நல்ல பலன். சனி பார்க்குறாருல 7ஆம் பார்வையாக. அப்போ அவர் தனக்குண்டான ஒரு சில கொஞ்சம் தடைகளை, இதை தடைன்னு சொல்ல முடியாது, குரு பார்வை லக்கணம் வாங்குது, இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு அதை எட்டி பிடிக்கிற மாதிரி சூழல் தான் உருவாகும். சிரமப்பட்டு நம்ம எட்டி பிடிச்சிருவோமா? கண்டிப்பாக பிடிச்சிருவீங்க, அதில் சந்தேகமே இல்லை. அதனால் போராட்ட ரீதியாக கடின உழைப்பு ரீதியாக தன்னுடைய எண்ணங்களை ஈடேற்றி கொள்ளும் ஆண்டு தான் 1/1/2024 என்று கூறி சிம்மராசியில் பிறந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பலன். அடுத்து அதே சிம்மராசியில் பூர நட்சத்திரம் இருக்குது. மகம் பூரம் உத்திரம். இப்போ பூரத்தில் உள்ள 1, 2, 3, 4 பாதமே பூரத்தில் இருக்குங்க. அப்போ பூரத்தில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா இதில் இந்த வெளியே
சொல்ல முடியாத சில உடல் ரீதியான பிரச்சனைகளை சரி பண்ணிக்குவீங்க. சுக்கிரன் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான் இந்த பூர நட்சத்திரம். இந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் நம்ம வீடு, தாய், மண்மனை மாதா அப்படிம்பாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால இந்த 4ஆம் இடம் சம்பந்தமான தன்னுடைய உடல் ரீதியாக அந்தரங்க பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம் சிம்மராசிக்காரங்க. அடுத்து ஆபரணங்கள். இப்போ நம்ம ஒரு சில நகைகளை பேங்கில் கடனாக வச்சுருப்போம். வீடு, நிலம் இது சம்மந்தமான பத்திரங்களை கடன் வாங்கி நம்முடைய சிரமங்களை தீர்த்திருப்போம். இதெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024 தொடரும் என்று கூறி, அடுத்து உத்திரம். இதில் ஒரு பாதம் மட்டும் இருக்குது. அதனால் இந்த உத்திரம் ஒரு பாதம் சிம்மத்திலையும் மீதி 3 பாதம் கண்ணியிலையும் இருக்குது. அப்போ உத்திரத்தில் பெரும்பாலும் உத்திரத்தில் பிறந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பும் கிடையாது, சிரமமும் கிடையாது. ஆனால் நடுநிலையாக போனாலும் நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கும் உத்திர நட்சத்திரத்துக்கு. சிரமங்கள் இல்லை. காரணம் உத்திரணத்துக்கு அந்த ராசிக்கு அதிபதியாக சூரியன் இருக்கிறதுனால சூரியன் நல்ல நிலையில் இருக்கார். இந்த ஆண்டு குரு பார்க்குறாரு. அதனால் சிம்மத்தில் பிறந்த இந்த 3 மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிம்ம ராசி சிம்ம லக்கணக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்று கூறி, மிகப்பெரிய போராட்டத்தின் பேரில் மிகப்பெரிய வெற்றி மக நட்சத்திரத்துக்கும், உடல் ரீதியான வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை பூர நட்சத்திரத்துக்கும், நில ரீதியாக குடுக்கல் வாங்கல் ரீதியாக தீர்வு பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய உத்திர நட்சத்திரத்துக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தயவு.